வசுதேவ தேவகி இணையவர்க்கு 8வது குழந்தையாக மதுராவின் சிறையில் பிறந்து கோகுலம் வாழ் யாதவர்களின் தலைவர் நந்தகோபர் யசோதா அவர்களால் வளர்க்கப்பட்டு பிருந்தாவனத்தின் செல்ல பிள்ளையாக இருந்த கண்ணன், கோவிந்தன், கேசவன், கோபாலன் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணரை பற்றி தாங்க பார்க்க போறோம். கிருஷ்ண காயத்ரி மந்திரம் உச்சரிப்பவர் மற்றும் கேட்பவரின் மனதிற்கு பல நன்மைகளை தருகிறது. இந்த கிருஷ்ண காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரிக்க வேண்டும். நீங்கள் சோர்வாக உணர்ந்தால் புத்துணர்ச்சி மற்றும் ஆற்றலுக்காக இந்த மந்திரத்தை கேட்கவும் அல்லது ஜபிக்கவும். இந்த கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் உங்களுக்கு ஏதேனும் சோகம் ஏற்பட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மீண்டும் கண்டறிய முடியும். இந்த மந்திரம் நமது மனதின் தெய்வீக சக்திகளை சுத்தப்படுத்துவது மட்டுமின்றி எழுப்புகிறது. ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மிணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ணः பிரச்சோதயாத். ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மிணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ணः பிரச்சோதயாத். ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மிணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ணः பிரச்சோதயாத். நன்றி.